உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோரை காவல்துறையினர் நீதிபதி தயாளன் முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா நீதிபதி முன்பு தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மருத்துவ பரிசோதனை முடிவடைந்தது. அதன் பிறகு கிருஷ்ணா, கெவின் ஆகியோர் நீதிபதி தயாளன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரங்கள் என்ன? கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் அவரது நண்பர் கெவின் ஆகிய இருவரையும் தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நீதிபதி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எழும்பூர் 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தயாளன் முன்னிலையில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக 2 தினங்கள் இன்று மாலை வரை விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் அவர் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர் கெவினிடமிருந்து அடிக்கடி கொக்கைன் பொருளை கோட்வேர்டு மூலமாக வாங்கி அதனை பயன்படுத்தியும் தனது நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டியில் பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து அவரது நண்பர் கெவினும் கைது செய்யப்பட்டார். கெவின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கொக்கைன், ஓஜி, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இருவரையும் அழைத்துச் சென்ற போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னதாக நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தயாளன் முன்னிலையில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இதன் பிறகாக அவர்களை இருவரையும் அழைத்துச் சென்று புழல் சிறையில் அடைக்க உள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.